லேசியான ஒரு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு லேசியான ஒரு சாட்டர்டே மார்னிங். பார்த்திங்கன்னா மார்னிங்கே கிடையாது, ஆக்சுவலாக 12:15 ஆயிடுச்சு. இப்போ தான் காலை சாப்பாடே முடிஞ்சிருக்கு. இனிமே லஞ்ச் ஏதாவது ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். நைட்டு கொஞ்சம் படம்லாம் பார்த்துட்டு தூங்கணுமா, காலையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தூங்கி எழுந்திரிக்கவே. நம்ம அது ஒரு அழகான குடும்பம், அன்பான குடும்பங்கிற மாதிரி எல்லாரும் தூக்கத்தில் மட்டும் எங்கள் வீட்டில் ஒத்து வந்துடுவோம். ஸோ இப்போ தான் எழுந்திரிச்சு காலை சாப்பாடு முடிஞ்சிருக்கு. இங்கே வந்து கருப்பு உளுந்து கிடச்சிச்சு. ஸோ கருப்பு உளுந்து கூழ் காலையில், உளுந்தங்கூழ் காலையில் நான் வந்து எப்படி வறுத்து அரைக்கணும் அப்படிங்கிற ரெசிபி நான் இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கருப்பு உளுந்துலேயே உளுந்தங்களி செய்வோம்ல, அதுவும் பச்சரிசி போட்டு உளுந்தங்களி செஞ்சுருக்கேன். அதோட இதுவும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து கூழ் மட்டும் காய்ச்சினேன். இன்னொரு நாள் நெக்ஸ்ட் வீக் வந்து களி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி. ஓகே, நம்ம இப்போது உளுந்தங்கூழுக்கு நம்ம எப்படி வறுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையான அளவோ அந்தளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டு நல்லா இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியிற மாரி, நல்லா கருப்பா பிளாக்கா ஆகுற மாரி. ஆக்சுவலா இதுதான் ஒரிஜினல் கலர் நான் கையில வச்சிருக்கிறது. அந்த அளவுக்கு டார்க் ப்ரவுன் ஆகுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் லோ ஃப்ளேம்ல வச்சு. லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணா அப்படின்னா தான் கருகாம இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, ஆம் வறுத்து ஸ் அர நல்லா மிக்ஸியில அரைச்சு சலிச்சு எடுத்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உளுந்தங்கூழுக்கு தான் நம்மளோட அளவு. உளுந்தங்கூழோட அளவு அப்படின்னா, நான் வந்து 2 டம்ளர் உளுந்தும், 1 டம்ளர் பச்சரிசியும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா 2 டம்ளரும், 1 டம்ளர் உளுந் பச்சரிசி இந்த அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிட்டேன். இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா டார்க்கா இருக்குல்ல, அது வந்து நான் வந்து கூழுக்கு எடுத்துக்கிட்டது. இது வந்து களிக்கு பார்த்தீங்கன்னா, அத விட கொஞ்சம் லைட் ட்ரையா ரோஸ்ட் பண்ணிட்டாலே போதும். அப்பதான் வந்து நல்லா களி வந்து தண்ணி இழுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நார்மல் உளுந்து தான் நான் வச்சிருக்கேன். இப்ப நம்ம நல்லா பச்சரிசி வந்து நம்ம நல்லா கொஞ்சம் லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா, கொஞ்சம் மொறு மொறுன்னு அ தண்ணிய நல்லா இழுக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணியே சேர்த்துக்கலாம். அப்பதான் நாள் பட பூச்சி வைக்காம இருக்கும். அதுக்காகவும் நம்ம வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உளுந்தையுமே ரொம்ப போட்டு கூழு அளவுக்கு ரொம்ப வறுக்காம, லைட்டா வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும். அப்பதான் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாள் பட வீணாகாம இருக்கணும். அந்த வறுத்து எடுக்கும்போதோட டேஸ்ட் வந்து நல்லாருக்கும். உளுந்தங்கூழுக்கு வந்து நல்லெண்ணெயும், கருப்பட்டி இல்லன்னா வெல்லம் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாவே இருக்கும். அம் அ பேக் பெயினா இருக்கட்டும், ஏஜென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கருப்பு உளுந்து களி தான் வந்து அ அ மோஸ்ட்டா செஞ்சு குடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்ன்னு நம்ம சொல்லலாம். பட் இத எல்லா நாளும் சாப்பிட முடியும் அப்படின்னா முடியாது. வீக்லி ஒன்ஸ் இத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லேடீஸ்க்கு பேக் பெயினுக்கு ரொம்பவே நல்லது. அ பீரியட்ஸ் முடியிற நேரமா இருக்கட்டும், பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகுற நேரத்தில ரொம்ப பேக் பெயின் இருக்கிற ஒரு ஸ்டேஜ் நான் வந்து. அதனால இத வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது, எனக்கு இது ஒரு பெஸ்ட் ரெசல்யூஷனா தான் இருந்துச்சு. ஸோ இத நீங்களுமே நல்லா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பாக்ஸ்ல போட்டு டைட் கண்டெய்னர்ல போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் இத கன்டினியூஸா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேக் பெயின்லேருந்து ஒரு 50% ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வந்து இந்த உளுந்து களி, எள்ளு, ம் நல்ல வெல்லம், நல்லெண்ணெய் இது எல்லாமே நமக்கு லேடீஸ பொறுத்தவரைக்கும் யூட்ரஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் நம்பியிருக்க விஷயம். நல்லா டைட் கண்டெய்னர்ல போட்டு 2க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியிற மாரி நீங்க வச்சுட்டாலே போதும். ஏன்னா மோஸ்ட்லி 2மே ஒண்ணா தான் தெரியும். ஆ கூழோட இதுவும், உளுந்தங்களியோட இது 2மே வந்து ஒரே ம் பவுடர் மாரி தான் தெரியும். ஸோ வந்து நீங்க ஒரு எழுதி வச்சு பார்த்தீங்களா 2யுமே ஒண்ணாவே தான் இருக்கும். ஸோ இதில வந்து நீங்க எழுதி வச்சுட்டாலே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்புறம் லஞ்சுக்கு என்னன்னா, பூசணிக்காய் கிடச்சிச்சு. ஸோ பூசணிக்காய் சாம்பார் வச்சுட்டு, வீக்கெண்டு வெஜ்ஜு சமைச்சதா சரித்திரமே இல்ல. பட் வந்து பொங்கலுக்காக வாங்குனது பூசணிக்காய். எங்க பூசணிக்காய்? இதான் பூசணிக்காய். அது பார்த்தா
டேட்டு வந்து இன்னையோட முடிஞ்சிடும்னு போட்டிருக்கு. 80 இங்கே பீஸ் வாங்கினா அப்படி தான் ரேப் பண்ணியே வித் டேட்டோட இருக்கும். நம்ம கொஞ்சம் டென்டல் கேர் போகிற மாதிரி ஆயிடுச்சா, அதனால எங்களால் செய்ய முடியல. ஸோ இன்றைக்கி செய்யலாம், இல்லைனா இப்போ வேஸ்ட் ஆயிரும். செஞ்சுட்டு வெளில போயிட்டு கொஞ்சம் ஜாமான்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் போயிட்டு வாங்கிட்டு வரணும். நாங்கள் போகிற பிளான் பண்ணியிருக்க கடை பார்த்திங்கன்னா காஸ்கோ போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு. காஸ்கோங்கிறது ஒரு ஆளினால் அழகுராஜா, எல்லாமே இருக்கும். ஃபர்னிச்சர் ஐட்டமாக இருக்கட்டும், கிச்சன் வெசல்ஸாக இருக்கட்டும், அப்புறம் எலக்ட்ரிக் ஐட்டமாக இருக்கட்டும், கிச்சனில் உள்ள சமையலுக்குள்ள ஐட்டமாக இருக்கட்டும், ஃப்ரோசன் ஐட்டமாக இருக்கட்டும். ஃப்ரோசன்னு பொறுத்த வரைக்கும் ஓடுறது, பறக்கிறது, நடக்கிறது, தவக்கிறது எல்லாமே இருக்கும் ஃப்ரோசனாகவே. ஈவன் பீஸா, பர்கர் எல்லாமே ஃப்ரோசனாகவே இருக்கும். ஸோ நம்ம வந்து வாங்கிட்டு வந்து அவனில் ஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். எப்போயாவது லன்ச் டைம், ஈவினிங் ஸ்நாக்ஸில் ஏதாவது போர் அடிச்சிச்சு அப்படின்னா அவனில் வச்சு ஹீட் பண்ணி அப்படியே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் ரோல் இருக்கும். இந்த ரோல் வந்து 30 ரோல் ஒரு பாக்ஸு. இது பெரிய பெரிய ஐட்டமாக இருக்கனால நம்ம வந்து பல்காக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எது தேவை, நம்ம வீட்டுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 30 பீஸ் இருக்கும் இந்த பாக்ஸ். அப்படியே இப்படி தான் பாக்ஸாக தான் வாங்க முடியும். 30 பீஸு 15 டேஸில் இதுவே முடிஞ்சிருச்சு. ஸோ இதையும் கொஞ்சம் வாங்கணும். அப்புறம் மோமோஸ் இருக்கும். மோமோஸ் காமிக்கிறேன். மோமோஸ் இது இப்படி தான் பாக்ஸாக இருக்கும், ஃப்ரோசனு. நம்ம வேணுங்கிற நேரத்தில் அப்படி ஹீட் பண்ணிக்கலாம். இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா சாஸ் அவனே கொடுத்துட்றான், அதுவுமே ஃப்ரோசன் தான். இது பார்த்திங்கன்னா ட்ரேயாகவே பிரித்து கொடுத்துருக்கான். தனித்தனியாக ஒட்டிட்டு அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லாமல் இது பார்த்திங்கன்னா தனித்தனி பேக்காகவே. இது வந்து ஒரு 6 பீஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து இப்படியே ஹீட் பண்ணி இப்படியே சாப்பிட வேண்டியதான். இது மாதிரி 6 ட்ரே. இதில் வந்து 2 யூஸ் பண்ணிட்டோம், இன்னும் 4 இருக்குது. ரொம்ப பெரிய பேக் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். மோமோஸ் சாஸோட கரெக்டாக அப்படி க்ரீக் இருக்கும். க்ரீக் விஜய் சித்து சொல்கிற மாதிரி க்ரீக்குன்னு இருக்கும். ஒரு இது அது மாதிரி இருக்கும். இந்த தடவை போயிட்டு கொஞ்சம் மோமோஸ் வாங்காமல் இதுதான் இருக்குது, நக்கட்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. பர்கர் எல்லாமே நம்ம வீட்டிலேயே செய்கிறோம் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அதனால் அது தேவையில்லை. ஃப்ரூட்ஸு கொஞ்சம் ஆனியன்லாம் 4 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி கிடைக்கும். அது நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. நமக்கு வீட்டுக்கு எது தேவையோ அது மட்டும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் போகலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ போயிட்டு அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குது, எப்படிலாம் இருக்குது, என்னென்னலாம் வாங்குகிறோம், எதெல்லாம் சீப்பு அப்படிங்கிற. என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, பால், முட்டை, தேங்காய் இதெல்லாம் எப்படி வாங்குவீங்க, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. தெரியும் அப்படின்னா அது ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் இதை காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஓகேவா? இங்கே பால் எப்படின்னா அப்படி தான் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா 3.25 லிட்டரு இந்த கேன். ஒரு கேன் வாங்கிட்டு வந்துட்டோன்னா இங்கேயே டேட்டு போட்டிருக்கும். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 18 டேட்டு. இது வந்து Jan 26 வரைக்கும் இருக்குது. மோஸ்ட்லி முடிஞ்சிடும், ஏன்னா ஒரு 15 to 20 டேஸ் இருக்க மாதிரி தான் தருவாங்க. அதில் ஒரு 3 லிட்டர் முடிஞ்சிடும், மோஸ்ட்லி முடிஞ்சிடும். நீங்கள் வந்து January 26ன்னு போட்டிருக்கா, 26 மார்னிங் ஈவினிங் வரைக்கும் நல்லாயிருக்கும். 27 மார்னிங்கே பால் திறந்துடும். ஸோ கரெக்டாக இருக்கும் டேட்டு. இவங்க கொடுக்குற டேட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். 26ன்னு இருக்குது, 27 மார்னிங் ஊற்றுனீங்கன்னா பால் திறந்துடும். நம்ம என்ன பண்ணோன்னா 26 சப்போஸ் மீந்துச்சு அப்படின்னா ஒரு பன்னீர், பால்கோவா அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் கிடைக்கும். 3.25 லிட்ரு. ஆமாம், இதிலே மில்க்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஹோல் மில்க் அப்படின்னு தான் இருப்போம், அதுதான் ஓகேவாக இருக்குது. குழந்தைங்களுக்கு தனியாக ஃபேட் மில்க் இருக்கும். அப்புறம் இதை தனியாக பிரித்தது, அதை தனியாக அண்டப்பறவை பாலையும் தண்ணியும் தனியாக பிரித்த மாதிரி அது மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. நான் அதையுமே நான் காமிக்கிறேன் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு. அப்புறம் இது வந்து காஸ்கோலையும் இதே மாதிரி 3.25 லிட்டர். இது எந்த கடைக்கு போனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். எக்குமே இப்படியே தான் இருக்கும். 12, 24, 36 அந்த மாதிரி கிடைக்கும். நம்ம வேணுங்கிற மாதிரி வாங்க. நம்ம எக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம இப்படி வாங்கிக்கிறது. சைஸு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதிலே ப்ரௌன் எக்கும் இருக்கும், பட் அதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் ஒயிட்டே நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். முன்னாடியே ப்ரௌன் எக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒன்றும் ரேட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்காது,
குவாலிட்டியும் அந்த அளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸாக தெரியல. நம்ம ஊர் மாதிரி நாட்டுக்கோழி முட்டை அப்படிலாம் கிடைக்காது. இப்படிதான் நாட்டுக்கோழி முட்டை என்ன, நாட்டுக்கோழி என்ன, அதெல்லாம் இங்கே எதையுமே எதிர்பார்க்க முடியாது. சிக்கனா கிடைக்குதாவா, மீனா கிடைக்குதா, அப்படியா அப்படின்னு வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். இதுதான் இருக்கும். லார்ஜ் எக்கு இதுலேயே 18 இருக்கும், மீடியம் சைஸ் இருக்கும். அது ஒரு 100-200 கம்மியாக அந்த மாதிரி இருக்கும். ரேட் எல்லாமே இந்த மாதிரி ஐட்டம் ரேட் எல்லாமே கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஃபுட் ஐட்டம் எல்லாமே சில ஷாப்பில் ஃபுட் ஐட்டத்துக்கு டேக்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும், சில கடையில் அப்படி இருக்கும். அதே மாதிரி தேங்காய் கேட்டிங்கல்ல, இதான் ஃப்ரோசன் தேங்காய் தான் இருக்கும். ஃப்ரெஷ் இருக்கும், பட் நம்ம அதை எடுத்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது நம்ம பார்க்க முடியாது. எவ்வளோ நாள் கழித்து வந்தது நம்ம எதுவுமே தெரியாதுங்கிறனால நாங்கள் ஃப்ரெஷ்ஷுக்கு மோஸ்ட்லி போக மாட்டோம். இப்படி தான் இருக்கும் ஃப்ரோசன் தேங்காய். 2 பேக் இருக்கும், ஒரு பேக் முடிஞ்சிச்சு, ஒன்று இருக்குது. அப்படியே திருவிழாவே இருக்கும். இந்த பேக்கை கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இப்படி உடச்சிக்கலாம். இப்படி தனியாக அப்படி உடச்சிட்டு பிளேட்டில் வச்சு அவனில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இல்லை பொரியல்லாம் போடுறோம் அப்படின்னா ஹீட்டாக தானே இருக்கும், அப்போ வந்து இதை போட்டு அப்படியே திருவிழலாம். தேங்காய் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். பட் தேங்காய் அந்த டேஸ்ட்லாம் வராது. கொஞ்சம் வதக்கிட்டு இந்த துவையெல்லாம் அரைச்சோம் அப்படின்னா ஓகேவாக இருக்கும், அவ்வளோதான். டேஸ்ட்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, நம்ம சமையலே பாதி தான் இருக்கும். அதில் இந்த மாதிரி ஃப்ரோசனை போட்டோம்னா டோட்டல் காலி. ஸோ ஏதோ ஒன்று கிடைக்குதே சாப்பிட்றோம், அவ்வளோதான். நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்படி தான் இருக்கும் தேங்காய். இதை நான் அப்படியே ஹீட் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா துருவலாயிரும். ஓகே தான், அதான் சொல்கிறேன்ல, தேங்காய் மாதிரி. தேங்காவே கிடைக்கல, தேங்காய் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அப்படிலாம் இருக்காது. அப்படி இருக்காது இல்லை. அப்படி இருக்கிறதுக்கு இது எவ்வளோ நானும் தேங்காய் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் பட்டர். இது மாதிரி 6 பேக்கும் இருக்குது, 4 பேக்கும் இருக்குது. காஸ்கோவில் தான் கிடைக்கும். சூப்பராக இருக்குது பட்டர். இதுதான் நான் யூஸ் பண்ணுற பட்டர். கெரி கோல்டு வித் க்ரீன் பட்டர். பார்த்திங்கன்னா நான் உருக்கி தான் வச்சுருக்கேன். இந்த பட்டரை வாங்கி அப்படியே உருக்கி வச்சுக்கிறது. ஓகேவா, இப்படி தான் இருக்கும். ஸ்மெல்லுமே ஓகே தான். தோசை மாதிரி நட்ஸ் இந்த மாதிரிலாம் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இது மாதிரி எடுத்துக்கிறது ஓகே தான். பட்டர் ஓகே. மில்க்கு பட்டர் எல்லாமே இங்கே ஃபார்ம்லேருந்து கொண்டு வரனால ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். வெஜிடபிள்ஸுமே சூப்பராக கிடைக்கும். எல்லாமே பீட்ரூட்டிங்கன்னா அப்படி நறுக்குறீங்கன்னா அப்படி ரெட்டாக இருக்கும், செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் ஓகே தான். அப்புறம் நம்ம கடைக்கு போயிட்டு சுவாரஸ்யமான செய்திகள், சுவாரஸ்யமான விஷயங்கள், அப்புறம் எல்லாத்தையுமே நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். பை 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 பை. ஓகே, இப்போ நமக்கு சாம்பாருக்கு தேவையான பூசணிக்காய் கட் பண்ணியாச்சு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. 1 வீக்குக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி தோல் உரிச்சு வச்சுக்குவேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 5 மினிட்ஸில் சமையல் முடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலை நம்ம இதை வந்து பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக இருக்குது. சின்ன வெங்காயம் உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி உரிச்சு வச்சுட்டா மட்டும்தான் நம்ம அந்த நேரத்தில் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா அதை உரித்து சமைக்கணும்னா கண்டிப்பாக செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இது மாதிரி நான் வந்து உரித்து வச்சுட்டு ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஓகே, நம்ம ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம எக் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்கை வந்து 2 பீஸாக, சிங்கிள் எக்கை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, கட் பண்ணி எடுத்துகிட்டு பேனு ஹீட் ஆனோன்னே அதில் அப்படியே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூடுதலாகவே ஆயில் அப்ளை பண்ணிட்டா தான் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டும். இப்போது நமக்கு நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆயில் ஹீட்லேயே நமக்கு போதும். லைட்டாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அது கூடவே கொஞ்சம் சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நல்லா பொங்கி வருது பாருங்கள், அது மாதிரி இருந்தால் கூட நமக்கு போதும் தான். இப்போது இதில் நம்ம நல்லா எக்கை ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, காஸ்கோ அப்படிங்கிற ஒரு ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம். நல்லா சமைச்சு சாப்பிட்டு பூசணிக்காய் சாம்பார் வச்சு, முட்டை ஃப்ரை வச்சு, நல்லா திருப்தியாக சாப்பிட்டு நம்ம இப்போ ஷாப்புக்கு கிளம்பியாச்சு. நான் சொன்ன வீடியோல முன்னாடி சொன்ன மாதிரியே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற எல்லாமே கிடைக்கிற ஒரே இடம் அப்படிங்கிற மாரி தான் இத சொல்லலாம். இங்க அமெரிக்கன்ஸ் பீப்பிள பொறுத்தவரைக்கும், இந்த மாரி பல்க்கான பர்ச்சேஸ வந்து கொஞ்சம் விரும்புறாங்கன்னு தான் நெனைக்கிறேன். இது வந்து நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, அ பல்க்கா வாங்கி இன்னொரு ஷாப்புக்கு சேல்ஸ் பண்றது தான் நம்ம ஒரு ஹோல்சேல் ஷாப்பாவே பார்த்துருக்கோம். இங்க எப்படின்னா, அடிக்கடி இவங்களாலலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாத ரீசன் இருக்கனால, இவங்க எல்லாமே ஒரு பல்க் ஸ்டோரேஜாவே வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ, அதனால தான் இந்த ஷாப்பு நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் நம்ம உள்ள என்ட்ரானோனயே ஃபர்னிச்சர் ஐட்டமா இருக்கட்டும், இது ஃபுல்லுமே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், டேபிளு, சேரு, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் வெரைட்டிஸ் இது வந்து எல்லாமே இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா, ஆஃபரும் லிமிட்டடா தான் இருக்கும். ட்ரெஸ்ஸுமே லிமிட்டடா தான் இருக்கும். இந்த வேணாம் இருக்கட்டும், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸு இந்த நம்ம பார்க்குற வெரைட்டீஸும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இருக்காது. நம்ம ஒரு 15 டேஸ், 20 டேஸ் கழிச்சு தானே வரப்போறோம். ஸோ, அந்த டைமிங்ல பார்க்கணும் அப்படின்னா இருக்காது. ஆல்கஹால், நான் ஆல்கஹாலா இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் ஐட்டமா இருக்கட்டும், வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், குக்கீஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இப்போ வந்து பார்க்குறோம் அப்படின்னா, இதே இடத்துல அடுத்த ப்ராடக்ட் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து அஷ்யூரிட்டியே கிடையாது. ஸோ, பார்க்கும்போது புடிச்சிருக்கு அப்படின்னா, நம்ம டைரக்ட்டா எடுத்துக்கலாம். இது ஃபுல்லுமே பீஃப் ஐட்டம். பீஃப்லயே எவ்ளோ வெரைட்டீஸ் இருக்கு, எவ்ளோ பேக்கிங் இருக்கு. அதாவது நம்ம சிக்கன்ல போன்லெஸ்ஸு அந்த மாரிலாம் இருக்கும்ல, அதே மாரி இவங்க நெறையாவே வெயிட் வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, வெயிட்டு 4.99 இன்டூ நம்ம அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, 86 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, இறாலு, நண்டு, அப்புறம் இது எல்லாமே ஹெட்டு இருக்கது, இல்லாதது இது எல்லாமே ஃபிஷ் ஐட்டம். போன்லெஸ் ஃபிஷ் இது எல்லாமே. இத வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணி நம்ம தேவையான ஸ்பைசி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு, நம்ம வீட்ல போய் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். அம் இங்க அதுதான். அதாவது அது ஒரு ஒரு வெரைட்டீஸ் ஆஃப் ஃபிஷ் தான் இங்க வச்சிருக்காங்க. அப்படி வேணும் அப்படின்னா, இங்கேயே நம்ம வந்து ஏர் ஃப்ரையர் மாரி வச்சிருக்காங்க இவங்களே. ஸோ இவங்களே ஃப்ரை பண்றதாலோ, இல்ல பாயில் பண்ணி தர்றதா இருக்கட்டும், இல்ல வாஷ் பண்ணி தர்றதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் இவங்களே பண்ணி தராங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, தனியா மட்டும் ஃபிஷ் இல்லாம, இவங்க வச்சிருக்காங்க. சீஸு, தேவையான ஸ்பினாச்சா இருக்கட்டும், ஆனியனு, டொமேட்டோ எல்லாமே அதுக்கு என்னென்ன தேவையோ அதையுமே போட்டு ரெடி பண்ணி கூட வச்சிருக்காங்க. ஸோ இங்க உள்ள பீப்பிள்ஸ் வந்து ரெடி டூ குக் தான் வந்து மோஸ்ட்லி லைக் பண்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு அப்படியே போயிட்டு மார்னிங் அவங்க ஒர்க் பண்ற ஆஃபீஸ் எல்லா இடத்துலயுமே அவன் கம்பல்சரி இருக்கும். ஆம். ஸோ அவங்க டைரக்ட் ஹீட் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாரி ரெடி பண்ணி தான் வச்சிருக்காங்க. இது ஃபுல்லுமே சிக்கன் ஐட்டமா இருக்கட்டும், டர்க்கி, வான்கோழி சொல்லுவோம்ல, வான்கோழி, சிக்கனு, மட்டன், பீஃபு இது எல்லாமே சிக்கன் லெக்கு பாருங்க. இது வந்து டர்க்கி. டர்க்கியோட சிக்கன் இப்படிதான் இருக்கு. டர்க்கி வந்து அது. இது வந்து அ ஹோல் கோழி அப்படியே. ஃப்ரை பண்ணி நம்ம கடையில தொங்க விடுவாங்கல்ல, இது வந்து ராப் பண்ணி இது ஃபுல்லுமே ஃப்ரோசன் ஐட்டம். வெறும் சிக்கன் மட்டும் தான். இதுல தான் வந்து ஃப்ரீஸ் ஆயி கூலிங் வந்துட்டுருக்கு. ஸோ, அதான் நான் டச் பண்ணி பார்க்குறேன். அவ்ளோ கூலிங்காவா இருக்கு அப்டின்ட்டு. ஏன்னா, இது வந்து ஓப்பன்லயே நம்மளே வந்து கைய வச்சு எடுக்கிற மாரி தான் வச்சிருக்காங்க. கிளாஸ் வச்சு கூட க்ளோஸ் பண்ணாம வச்சு தான் இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, சைட்ல வந்து டெமோ குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இப்ப நான் வந்து ஒரு இது வந்து எக் வித் சீஸ் இருக்கிற மாதிரி, இது வந்து நானு. இது மாதிரி நான் வேற இந்த மாரி ஐட்டத்த நான் சேல்ஸ் பண்றேன் அப்டின்னா, நீங்க வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து சாப்பிடலாம் அப்டிங்கிற மாதிரி, அ அவங்களே டேஸ்ட்டுக்கு டெமோ வச்சிருந்தாங்க. இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பால்ல எவ்ளோ வெரைட்டீஸ் இருக்கு அப்டிங்கிறத உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாலும், எக்கும் மட்டும் தான் இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லுமே பால் மட்டும் தான். ஆர்கானிக் மில்க்கா இருக்கட்டும், 1% லோ ஃபேட் இந்த பக்கத்துல கிரீன் கலர் இருக்குல்ல அது. இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கும்ல அமுல் மில்க் இருக்கும்ல அது. பக்கத்துல பட்டர் இருக்கு. கெரிலாண்ட் பட்டர் சொன்னேன்ல, அது வந்து அங்க இருக்கு பக்கத்துல இருக்கிறது. சொன்னேன்ல கோல்டு வித் கிரீனு அது மாதிரி. அத விட்டு வெளில வந்தோம்னா, டிஷ்யூ பேப்பரா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு ஏத்த டயப்பரா இருக்கட்டும், அப்புறம் டாய்லெட் டிஷ்யூ, கிச்சன் டிஷ்யூவா இருக்கட்டும்,
இது மாதிரி எல்லாமே பல்க்காவே இருக்கும். ஒரு ஒரு வந்து ஒரு இது எப்படியும் 20 பீஸு, 30 பீஸ் இருக்கிற மாரி தான் இருக்கும். இது வந்து ஓன் ஹவுஸ் வச்சிருக்காங்கல்ல, அவங்க வந்து இத பல்க்கா வாங்கிட்டு போயிட்டு, ஸ்டோர் பண்றது கரெக்ட்டா இருக்கும். நம்ம ரென்டல்ல இருக்கும்போது நமக்கு ஸ்பேஸஸ் கம்மியா இருக்கனால, இத இவ்வளோ தூரம் வாங்கிட்டு போய் ஸ்டோர் பண்ற அளவுக்கு ம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாரி நாங்க எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸா இருக்கட்டும், இல்ல வீட்டுக்கு தேவையான சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் அதாவது ஒரு பேப்பர் ரோலே 3 பேக்கு, 4 பேக் உள்ள பேப்பர் ரோல்லாம் வெளில விக்கும். வால்மார்ட், டார்கெட் அந்த மாரி ஷாப்ல விக்கும். நாங்க அந்த மாரி தான் பர்ச்சேஸ் பண்றத நாங்க லைக் பண்றோம். இது மாரி பல்க்கா வாங்கிட்டு போய் வைக்கிற அளவுக்கு நமக்கு ஒண்ணும் அவ்ளோ நம்ம என்ன ஒரு 4 பீப்பிள்ஸ் கிட்ஸ் 2, அடல்ட்ஸ் 2 இப்படி தானே இருக்கோம். பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கவங்களுக்கு வேணா மோஸ்ட்லி இது செட் ஆகும். ஆமா. இல்ல வொர்க்கிங் பீப்பிள்ஸ் என்னால வீக்லி வீக்லி வர முடியாது. 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் வர முடியும். மந்த்லி ஒன்ஸ் தான் வர முடியும் அப்படிங்கிறவங்களுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ராப்பிச்சினோ ஸ்டார்பக்ஸ் காஃபில இருக்கும்ல, அது மாதிரியே இது டைரக்ட்டாவே இருக்கும் பாட்டில். இது எனக்கு டேஸ்ட் பண்ணதில்ல. அதனால எனக்கு இது தெரியல. அ இது மாதிரி ட்ரிங்க் ஐட்டமா இருக்கட்டும், ட்ரிங்க் ஐட்டம் டெய்லி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸோட குடுத்துடுற மாரி பாட்டில் வைஸாவே வச்சிருப்பாங்க. அதாவது இந்த 100 100 எம்எல், 150 எம்எல்லாம் இருக்கும்ல, அது மாரி பாட்டிலாவே பேக்கடாவே இருக்கும். ஸோ, நம்ம காலையில ஒரு ஜிப்லாக் கவர்ல ஸ்நாக்ஸ் எடுத்து போட்டு ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்து குடுத்துருவாங்க. அந்த ஜூஸ்லயுமே ஆர்கானிக் ட்ரிங்க் இருக்கு. அ 1 வீக் உள்ள ஃப்ரெஷ் ட்ரிங்க் மாரி இருக்கும். அந்த மாதிரியா நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸு இதெல்லாமே நம்ம டைரக்ட்டாவே குடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா, ம் பாப்கார்ன பொரிச்சு தானே சாப்பிடுவோம். இது எப்படின்னா, வறுத்தற மாரி இருந்துச்சு. சீஸ் போட்டு வறுத்து இருக்கு. அந்த பார்த்தாலே தெரியும் தனித்தனியா இருக்கா? நாங்க எப்படி பார்த்தோம்னா, சீஸ் பாப்கார்ன் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க போய் பார்த்தோம். இது பார்த்தா டெமோக்கு வச்சிருந்தாங்க. அங்க வச்சிருந்தாங்களே எக் வித் சீஸு. அது மாரி இது பாப்கார்ன். அதனால அந்த பாப்கார்ன் ஹேட் போட்டு அழகா நின்னாங்க. ஓகே சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஷாட் எடுத்தேன். இது மாதிரி பீஸாவா இருக்கட்டும், பர்கரா இருக்கட்டும், நூடுல்ஸ் மேல இருக்கிறது பாருங்க மேகி, அம் அப்புறம் ஸ் பீஸான்னு எடுத்தீங்கன்னா, பீஸாலயே ஒரு 10, 15 வெரைட்டியே ஃப்ரோசன் இருக்கு. ஸோ இவுங்க இந்த பீப்பிள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு ஜிப்லாக்கோ, ஒரு ஃப்ரோசன் பிளேட் அந்த மாரி ஏதாவது எடுத்துட்டு, டு கோ பிளேட் அந்த மாரி இருக்குல்ல, டு கோ பிளேட்டு, பாக்ஸ் அந்த மாரி வச்சிருப்பாங்க. இன்ஸ்டன்ட்டாவே. ஸோ அதுல இவுங்க வந்து ஒரு 7 பீஸ் பீஸா இருக்கு அப்டின்னா, அத எடுத்து 7 டேஸுக்கும் உள்ள இப்போ உங்களுக்கு 7 டேஸ் ஆஃபீஸ் போறீங்க அப்டின்னா, 7 டேஸ்க்கும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு, அது கூடவே இந்த இந்த ட்ரிங்க் ஏதாவது ஒண்ணு உள்ள போட்டு, அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருவாங்க. காலையில எந்திச்சு ஆஃபீஸ் போணும் அப்படின்னா, ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணி, அந்த ஒரு பேக் எடுத்து பேக்ல போடுறதுக்கு மட்டும் தான் இவங்களுக்கு டயம் இருக்கும். ஸோ, இது எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம் தான் வந்து இவங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி, நெறைய பேரு கார்ட் ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ, அவங்களுக்கு அவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ம். எவ்ளோ பர்ச்சேஸ் பண்றாங்க பாருங்க. ஸோ நமக்கு அவ்வளவு தேவையில்ல அப்படிங்கிற மாரி இன்னொன்னு நம்ம இப்ப தானே புதுசா என்டர் ஆயிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் செட் ஆகட்டும். எது தேவை, தேவையில்ல அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வாங்குனதுக்கு அப்புறம் தான் தெரியும். சில இது நான் எங்களுக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட்டாவே இருந்துச்சு. சில விஷயம் இது என்னன்னே தெரியாமலாம் இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு இதெல்லாம் வந்து இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் மாரி பால்ல போட்டு சாப்பிடுவோம்ல. அது மாரி கார்ன்ஃப்ளெக்ஸ் அது மாரி இருந்துச்சு. ஸோ, இப்ப தான் நாங்க ரீசென்ட்டா வாங்குனோம். அதனால நமக்கு இது தேவையில்ல அப்படிங்கிற மாரிலாம் வச்சுட்டு வந்துட்டோம். மில்க்குமே வந்து கோகனட் மில்க்கே வந்து அப்படியே ரெடிமேடாவே வச்சிருக்காங்க. ஸோ, நம்ம வந்து ரைஸோ இல்ல ஏதாவது டிஷ் ஏதாவது செய்யணும் அப்படின்னா, ஓப்பன் பண்ணி மில்க்க டைரக்ட்டா ஊத்திக்க வேண்டியது தான். இத போட்டு மிக்ஸியில போட்டு அரைச்சு, அத எடுத்து பால தனியா, இத தனியா எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கு, டைரக்ட்டா கோகனட் மில்க். நான் என்ன நெனச்சேன்னா, அவ்ளோ தூரம் அவ்ளோ அலுப்புப்பட்டு செய்ற அளவுக்கு நமக்கு ஒண்ணும் இல்ல. மிக்ஸியில தான் அரைச்சு புளிய போறோம். இது ஒண்ணும் வேண்டாம் அப்படிங்கிற மாரி நானும் அந்த கோகனட் மில்க் வெல்கல. பட் இங்க மோஸ்ட்லி இந்தியன் பீப்பிள்ஸ் வந்து இந்த காஸ்ட்கோல உள்ள கோகனட் மில்க்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. நெறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, "நான் ரஷ் அதிகமா இருக்கு. வீக்கெண்ட்னால ரஷ்ஷா இருக்கு. நீங்க வந்து வெளில வெயிட் பண்ணிட்டு இருங்க. சோஃபால வெயிட் பண்ணுங்க. நாங்க போயிட்டு பில் போட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெக்லைனர போட்டு இவன் படுத்துன பாடு புள்ளைங்க 2ம் பாவம். அது எதுவும் ஃபால்ட் ஆயிடுச்சோ என்னன்னு கூட தெரியல. ஒரு வழியா வச்சு செஞ்சுட்டானுங்க. ம். இந்த ரெக்லைனர் வந்து டெமோக்காக வச்சிருப்பாங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணி எப்படி இருக்கு என்னங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு, ஆர்டர் குடுத்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்துரும்.
ஆம், இது மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டத்துலேருந்து எல் கிச்சன் ஐட்டம் எதா இருந்தாலும் சரி, டெமோ பீஸுங்கிறது ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளே வந்து ஆர்டர் பண்ணி எப்படி இருக்கு என்னங்கிறத பார்த்து நம்மளே வந்து ஆப்ரேட் பண்ணியே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ முடிச்சுட்டு நாங்க வந்து வெளில கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இதோட நம்மளோட விளாக் வந்து முடியப்போது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படிங்கிறது நெனைக்கிறேன். இன்னொன்னு என்னோட ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல இப்படி போட்டிருந்தா நல்லாயிருக்கும். நீ வந்து இப்படி பேசியிருந்தா நல்லாயிருக்கும். ஏன் சுபா இந்த மாரி பண்ணல? நீ வந்து என்னோட தாட்டு நீ இப்படி பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள சில சில விஷயங்கள் உங்களுக்குள்ள தோணும்ல. அந்த மாரி ஏதாவது தோணுச்சு அப்படின்னா, ஓப்பனா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என் கூட ஷேர் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அத மாத்திக்கணும்னு நெனைக்கிறேன். அ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு விளாக்ல கண்டிப்பா சந்திப்போம். பாய்.